வணக்கம். இது உங்கள் நள்ளிரவு கதைகள். இங்கே நீங்கள் கேட்கப் போவது சாதாரண கதைகள் அல்ல, உண்மையாக நடந்ததாக சொல்லப்படும் சம்பவங்கள், மர்மமான அனுபவங்கள், கிராமங்களில் பரவியுள்ள பேய் கதைகள், யாராலும் விளக்க முடியாத அமானுஷ்ய நிகழ்வுகள். இதை கதைகள் உண்மையா கற்பனையா? அந்த முடிவு நீங்கள் தான் எடுக்க வேண்டும். அப்படியானால் விளக்குகளை சற்றே மங்கலாக்கிக் கொள்ளுங்கள், ஹெட்ஃபோனை அணிந்து கொள்ளுங்கள், மனதை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய பேய் கதை இப்போதே ஆரம்பமாகிறது. நிசப்தத்தின் வருகை. அந்த அந்திப் பொழுது ஒருவிதமான அபசகுணத்துடனேயே தொடங்கியது. காரைக்குடி புழுதி படிந்த சாலைகளில் கார் ஊர்ந்து செல்லும் பொழுது செந்தில் தன் முடிவை எண்ணி ஒரு முறை பெருமூச்சு விட்டான். அவனது முன்னோர்கள் வாழ்ந்த அந்த பெரிய வீடு இப்போது ஒரு எலும்பு கூடை போல் வெறிச்சோடி நின்றது. நகரத்தில் இரைச்சலில் இருந்து தப்பிக்க நினைத்த அவனுக்கு அந்த தனிமை ஆரம்பத்தில் இனிமையாக தெரிந்தது. ஆனால் ஊரின் எல்லையை தாண்டிய போதே காற்றின் மனம் மாறியிருந்தது. வாடிய மல்லிகை பூக்களின் உள்நாற்றமும் எரியும் ஊதுபத்தியின் கசந்த வாசனையும் காற்றில் கலந்திருப்பதை அவன் நாசி உணர்ந்தது. தம்பி, இந்த நேரத்தில் அங்கே போகணும்னு என்ன கட்டாயம்? விடிஞ்சதும் போயிருக்கலாமே என்று கேட்டார் வண்டியை ஓட்டி வந்த முதியவர் பெரியசாமி. அவர் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியப்பா, ஒரு வாரம் நிம்மதியா இருக்க இந்த இடத்துல போலாம்னு இருக்கேன் என்றான் செந்தில் தன் மனதிற்குள் இருந்த பீதியை மறைத்து கொண்டு. பெரியசாமி வண்டியை அந்த மாளிகையின் வாசலிலேயே நிறுத்தினார். இது வெறும் வீடு இல்லை தம்பி, இது ஒரு சாபம். இரவு நேரத்துல இங்க கேட்கிற சலங்கை சத்தம் வெறும் காத்து இல்லை, அது இந்த மண்ணோட சாபம். பத்திரமாயிருங்க என்று கூறிவிட்டு பதட்டத்துடன் வண்டியை திருப்பிக் கொண்டு சென்றார். அந்த புறத்து அதிர்வுகள். மாளிகையின் கதவு துருப்பிடித்த இரும்பின் அழுகுரலோடு திறந்தது. உள்ளே கும்மிருட்டு. கையில் இருந்த மின்விளக்கின் ஒளியில் சுவர்களில் தொங்கிய பழைய ஆயில் பெயிண்டிங் படங்கள் செந்திலை உற்று பார்ப்பது போல தோன்றியது. அவனது கொள்ளு தாத்தா சிதம்பரம் செட்டியாரின் படம் அது. அந்த படத்தில் இருந்த கண்கள் செந்திலை எந்த பக்கம் திரும்பினாலும் அவனை துரத்தின. அன்று இரவு செந்தில் மேல் தளத்தில் இருந்த அறையில் படுக்கச் சென்றான். நிசப்தம். ஒரு பயங்கரமான செவிகளை துளைக்கும் நிசப்தம். திடீரென்று எங்கோ தூரத்தில் ஒரு மெல்லிய ஓசை கேட்டது. சலக் சலக் சலக். அது ஒரு சலங்கையின் ஓசை. யாரோ ஒரு பெண் மெதுவாக அந்த பெரிய மாளிகையின் நடைபாதையில் நடந்து வருவது போன்ற சத்தம். செந்திலின் முதுகு தண்டு சில்லிட்டது. இது பிரம்மைதான் என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டான். ஆனால் அந்த வாசனை, அதே வாடிய மல்லிகை மற்றும் மண் பாண்டங்களில் எரியும் கரிக்கட்டையின் வாசனை அவன் அறையை ஆக்கிரமித்தது. சத்தம் இப்போது அவனது கதவுக்கு வெளியே நின்றது. இன்றைய திகில் கதையை கேட்டதற்கு நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். அடுத்து இன்னும் பயமுற்றும் உண்மை மற்றும் மர்ம கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம். இரவை இன்னும் மர்மமாக்கும்
அமைதியாகவும் மாற்ற உங்கள் வீட்டை மனமூட்டும் நிலவா சென்டட் கேண்டலை மறக்காமல் வாங்குங்கள். ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு நறுமணம், ஒரு தீயில் அனுபவம். நான் உங்கள் தொகுப்பாளர் ராஜேஸ்வரன் மனோகரன். அடுத்த கதையில் சந்திப்போம். விளக்கை அணைக்கும் முன் உங்கள் பின்னால் ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்கள். இனிய இரவு.